இங்கேயே மாமா வீட்டுக்கு பருப்பு காங்கிரீட் போட்டுட்டு இருந்தாங்களா, எல்லாரும் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. நம்ம சும்மா வேடிக்கை மட்டும் தான் பார்த்துட்டு இருந்தோம். நம்மளால வேடிக்கை மட்டும் தான் பார்க்க முடியும். எந்த வேலையும் செய்ய முடியாதுன்ட்டு எனக்கே தெரியும். பட் இருந்தாலும் ஒரு அக்கா வந்துட்டு ஒரு குழந்தைய தூக்கிட்டு வந்து வச்சுட்டு வேலை பார்த்துட்டு இருந்தாங்களா, அவங்கலாம் பாவம் எப்படி தான் செய்கிறாங்கன்னு தெரியல. நம்ம குழந்தைங்களாம் வீட்ல வீட்ல பார்த்துட்டு வீட்டு வேலை செய்யவே நம்மளால முடியுதுல்ல பாவம். இந்த வேலைலாம் எப்படி தான் செய்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. அப்புறம் நம்ம வீட்டாண்ட பூசணிக்காய் கொடி, சொரக்கா கொடியெல்லாம் அப்பா போட்டு வச்சிருந்துச்சா, சரி அம்மா அதில் ஒரு காய் விட்டு நல்லா பழுத்துருந்துச்சா பூசணிக்காய், அது போய் இப்போ கட் பண்ணி எடுத்துகிட்டு வர சொல்லிச்சு. சரின்ட்டு நானும் போய் கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துச்சேன். அது இல்லாமல் மாமா மத்தியானமாக வேலை செய்கிறவங்களுக்கெல்லாம் பரோட்டா வாங்கிட்டு வந்து கொடுத்தாரு. சரி தம்பி கேட்டுட்டு இருந்தான், தம்பியும் வாங்கிட்டு அவனும் மத்தியானம் சாப்பிட்டுட்டான். பட் எனக்கு பரோட்டா சுத்தமாகவே பிடிக்காது. சரி இருந்தாலும் ஒன்றே ஒன்று சாப்பிட்டு பார்க்கலான்னு தட்டில் போட்டாக்கா, அதங்களையும் என் பையன் வேறு வந்துட்டு எனக்கு வேணும்னு சொல்லிட்டு சரி அவனுக்கு ஊட்டி விட்டு அதுக்கப்புறம் சாப்பாடு போட்டு சாப்பிட்டுட்டேன். அப்புறம் கொஞ்சம் காலையிலே துணி ஊற வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் பெட்ஷீட் எல்லாம் துவைக்கிற மாதிரி பெட்ஷீட் எல்லாமே ஊற வச்சுட்டு, ஏன்னா நம்ம கோயில் நோம்பி சாத்துறாங்க நாளைக்கு, அதனால வீடெல்லாம் க்ளீன் பண்ணுற வேலை இருக்குது. இன்றைக்கெல்லாம் பெட்ஷீட் எல்லாம் துவைச்சி காய போட்டேன். அப்படியே கையோட குளிச்சுட்டு வந்துட்டு தம்பி கீழே இருந்தால் அம்மா கிட்ட இப்போ சரின்ட்டு அவனை தூக்கிட்டு வந்துட்டேன்.